அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி மண்டே காலையில் பார்த்தேன் 63 கேஜி இருந்தேன். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே டு இன்றைக்கி வரையிலுமே ஒரே வெயிட் தான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. எனக்கு இந்த பீரியட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே வெயிட் சுத்தமாக குறையாது. பீரியட்ஸ் வந்ததுலேருந்தே வெயிட் வந்து கொஞ்சம் நல்லா குறையும். ஆக்சுவலி முன்னாடி இருந்ததெல்லாம் வாட்டர் வெயிட்டு, அதனால் டக்குன்னு குறைஞ்சிருச்சு. இனிமேல் குறையிறதெல்லாம் ஃபேட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து நல்லா குறையும். நான் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு டயட்டீஷியன்ட்ட போய் அவங்க சொல்கிற டயட் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த டைமே அதே டயட்டை நான் ஃபாலோ பண்ணல. ஆனால் அவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இந்த 3மே சாப்பிடவே கூடாது நாங்கள். அதனால் நான் தொடுறதே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸே எடுத்துக்கிட்டால் கூட 100 கிராம் தான் எடுத்துக்கணும். ரொம்ப பசிச்சது அப்படின்னா கியூக்கும்பர் வேணால் நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் வந்து டெய்லி 1 சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி முன்னாடிலாம் நான் டேட்ஸ் 1 சாப்பிட்டேன். ஆனால் இப்போ என்னென்னா ஸ்வீட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, ஸோ வந்து கிரேவிங் அதிகமாக இருக்குது. இப்போ டேட்ஸ் வாயில் பட்டது அப்படின்னா ஒன்றோட என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அதனால் வீட்டில் டேட்ஸ் வாங்குறதையே நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி களி, சாம்பார் பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு அந்த சாம்பார் தான். அப்புறம் பீர்க்கங்காய் துவையல், ப்ராக்லி, அப்புறம் வந்துட்டு பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல். காலையில் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அந்த ப்ராக்லிலாம் வச்சு தான் கொடுத்தேனா. பசங்க எப்படி காலையில் வெஜிடபிள்ஸ் பார்த்தா ஐயோ என்னம்மா காலையிலே காய் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் அவரும் என்னையை பார்த்தாரு. ஆனாலும் சாப்பிட்ணும் கண்டிப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இன்றைக்கி காலையில் எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் எனக்கும் சேர்ந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். அப்படியே நானும் கிளம்பிடுவேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.